Hi students, how are you? I hope that everybody is fine. By the way, இன்னைக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம பார்த்தது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம். இதுக்கு முந்தின வீடியோக்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இது நம்ம பார்த்தோம். இன்னொரு தடவை அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுறேன். சரி, அதாவது ஒரு பையன் ரொம்பவே பிடிக்காமல் கிளாஸ் அட்டன் பண்ணுறான். அதை மிஸ்ஸு பார்க்குறாங்க. அந்த மிஸ்ஸு கேட்குறாங்க, அவனோட அண்ணன் பக்கத்தில், இந்த பையன் பேர் ரவின்னு வச்சுருக்கோம், அவனோட அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ கேட்குறோம், நீ வந்திருக்கியா, ஏற்கனவே வந்திருக்கியா அப்படின்னு இந்த ரவிங்கிற பையனோட அண்ணங்கிட்ட அந்த மிஸ்ஸு கேட்குறாங்க. நீ ஏற்கனவே வந்திருக்கியா இந்த கிளாஸ்க்கு? ஹேவ் யூ கம் டு திஸ் கிளாஸ் ஆல்ரெடி? ஆல்ரெடினா ஏற்கனவே. ஹேவ் யூ கம் டு திஸ் கிளாஸ்? டு திஸ் கிளாஸ்னால் இந்த கிளாஸுக்கு. ஹேவ்னா இருக்கிறாயா, கம்னா வந்து இருக்கிறாயா. ஹேவ் யூ கம் டு திஸ் கிளாஸ் ஆல்ரெடி? உடனே அந்த பையன் சொல்கிறான், ரவியோட அண்ணா, எஸ் மேம், ஐ ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே, ஆமாம் மேம், நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதே கொஸ்டினை அந்த ரவிங்கிற அந்த பிடிக்காமல் சேர்ந்துருக்கான் அந்த கிளாஸ்க்கு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ரவி, ஹேவ் யூ கம் டு திஸ் கிளாஸ் ஆல்ரெடி? நீ ஏற்கனவே வந்திருக்கியா இந்த கிளாஸ்க்கு? நோ மேம், ஐ ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ் ஜஸ்ட் நவ். ஐ ஹாவ் கம் டு திஸ் கிளாஸ் ஜஸ்ட் நவ். நான் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன், இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லையா? அதே மாதிரி நீ வந்திருந்தியா, முந்தா நேற்று வந்திருந்தியா? ஹேட் யூ கம் டு திஸ் கிளாஸ்? அப்போ உடனே சொல்கிறாங்க, எஸ் மேம், ஐ ஹேட் கம் டு திஸ் கிளாஸ் பிஃபோர் யூ ரீச் த கிளாஸ். நீங்கள் கிளாஸை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இல்லைனா ஐ ஹேட் கம் டு திஸ் கிளாஸ் பிஃபோர் யூ என்டர்டு இன்டு த கிளாஸ். நீங்கள் கிளாஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்திருந்தேன். முந்தா நேற்று நீங்கள் என்னை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ 80 பேரில் அவ்வளோ ஈஸியாக பார்த்துருக்க முடியாது என்னை, நான் வந்திருக்கேன் நான். ஸோ நான் வந்திருந்தேன் முந்தா நேற்று. ஹேட் யூ கம் டே பிஃபோர் எஸ்டர்டே? டே பிஃபோர் எஸ்டர்டே அப்படின்னா முந்தா நேற்று. ஹேட் யூ, ஹேட்னா இருந்தாயா, ஹேட் யூனா நீ, கம்னா கம், கேம், கம் வந்து, அந்த தேர்டு பாதியில் இருக்கும். அதனால இந்த ஹேடு, ஹேவ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஹேட் யூ கம் டு திஸ் கிளாஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே? டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நேற்று. முந்தா நேற்று நீ வந்திருந்தியா? எஸ் மேம், ஐ ஹேட் கம். ஆமாம் மேம், நான் வந்து இருந்தேன். வந்துனா கம், இருந்தேன்னா ஹேடு, ஐனா நான். எஸ் மேம், ஐ ஹேட் கம் டு திஸ் கிளாஸ் பிஃபோர் யூ என்டர்ட் இன் டு த கிளாஸ். நீங்கள் கிளாஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்திருந்தேன். நான் லேட்டாக இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும், நான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன். ஸோ மிஸ்ஸு வரத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன். வந்து அப்படின்னா கம், இருந்தேன் அப்படின்னா ஹேடு. சரிங்களா? ஸோ நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நடந்த செயல், முதல்ல வந்திருந்தேன். எப்போ? மிஸ் நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அவன் முதலே வந்திருந்தான், அதுக்கப்புறம் தான் மிஸ்ஸு வந்தாங்க. அப்போ செகண்ட்ஸ் நடந்த செயல், அந்த மிஸ்ஸு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. வந்திருந்தேன், அப்போ வந்தேன், ஐ கேம்னு சொல்ல முடியாது, நான் வந்திருந்தேன். இருந்தேங்கிறது ஹேடு, வந்து கம், கேம், கம், அந்த கம் பண்ணணும். அதே தான், பட் அந்த தேர்டு பார்ட்டு வித் 3யோடது இப்படி யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள்.